பெரும்பாலும் பாருங்கள், இந்த கிரகண அந்த காலங்களில் இந்த தர்ப்பை புல்லை நம்ம உண்ணக்கூடிய உணவுகள், பாத்திரங்கள், அந்த தண்ணீர் பானைகள் இது மேலே இந்த தர்ப்பை புல்லை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டால் என்ன ஆகுன்னா, அந்த நெகட்டிவான அந்த விஷயம் நம்மளை பாதிக்காது. அப்போ பாதிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த தர்ப்பை புல் அந்த ஆகர்ஷண சக்தி உடையது. ஆகர்ஷணம் அப்படின்னா ஈர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடியது. அப்போ நாம் ஒரு பொருளை எந்த ஒரு பொருளை சக்தி ஏற்றணும்னு நினைக்கிறோமோ அது மேலே இந்த தர்ப்பை புல்லை வச்சாலே ஆகர்ஷண சக்தி இருக்கும். பூஜை ரூமுகளில் இந்த தர்ப்பை புல்லை வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தி இருக்கும். அப்போ இந்த தர்ப்பை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆகர்ஷண சக்தி இருக்கும். இப்போ யாகங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பௌத்திரம்னு சொல்லி இந்த மோதிரங்கள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆகர்ஷண சக்தி கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பை புல்லை உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வீட்டுகளில், பூஜை ரூமுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல பௌத்திரம்னு போடுவாங்க. இதெல்லாம் எதுக்காகனா அந்த இறை சக்தியை நமக்குள்ளே உள்வாங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட இந்த தர்ப்ப புல் எல்லா இடங்களையும் கிடைக்காது. பெரும்பாலும் ஆற்றுப்படுகைகளில் தான் கிடைக்கும்.